ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்பிஐ பேங்க்கில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 85,920 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 3 மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர்ஸ் சைட்டு. ஸோ இந்த சைட்ல நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க கீழயே வந்து பாருங்க, ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீசர்ன்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டேட்டுமே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2024-25ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து டேட் வந்து பாருங்க, லாஸ்ட் டேட் வந்து 3 மார்ச்ன்னு வந்து இருக்கும். ஆனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன பார்த்தீங்கன்னா, 24 பிப்ரவரி தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி இங்கேயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன பார்த்தீங்கன்னா, பழைய டேட் தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வெப்சைட்ல காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிப்பேன். நோட்டிஃபிகேஷன்ல வந்து டேட் பழைய டேட் இருக்கனால வந்து நீங்க டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நீங்க கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ இதிலேயே வந்து பாருங்க, லாஸ்ட் டேட் வந்து குடுத்துட்டாங்க. 3 மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து பாருங்க, இங்க டேட் வந்து உங்களுக்கு பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். உங்களுக்கு 3 மார்ச் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த கேட்டகரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா, மேனேஜர் லெவல்ல டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிற கேட்டகரிலயும், டெப்டி மேனேஜர்ல வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியே குடுத்துட்டாங்க. ரெகுலர்லயும் உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு. பேக்லாக்லயும் வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னா மினிமம் வந்து பாருங்க 26 மேக்ஸிமம் 36 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு. டெப்டி மேனேஜருக்கு மினிமம் 24 மேக்ஸிமம் 32 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக், எம்டெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டேட்டா சயன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா எம்எஸ்சில டேட்டா சயன்ஸ், எம்எஸ்சில ஸ்டாட்டிக்ஸ், எம்ஏல ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாரி வந்து எம்சிஏ முடிச்சும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நீங்க எம்பிஏ, பிஜி, டிபிஎம் இந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து தருவோம். கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். அடுத்து டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் நீங்க பிஇ, பிடெக், எம்டெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டேட்டா சயன்ஸ், ஸோ இந்த மாரி நீங்க முடிச்சீங்க, நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன தேவைன்னு எடுத்திருக்காங்க. அதே மாரி ஜாபோட ப்ரொஃபைல் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இதுல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து ஸோ அந்த கிரேட் ஸ்கேல் 3 கேட்டகரிக்கு வந்து ரூ. 85,920 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சிசிஏ, ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸோ பென்ஷன் இந்த மாரி வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிலேருந்து உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாரி தான் வந்து ஸ்கேல் 2 கேட்டகரிக்குமே வந்து சேலரி வந்து ரூ. 64,820 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதிலேயே டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். ஸோ அதில வந்து யார் அதிக மார்க் வந்து எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து மெரிட் செலக்ஷனா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். இமெயில் மூலியமா நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஹவ் டூ அப்ளைல வந்து இங்க வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 750 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்க குடுத்துருக்காங்க. இத ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபைல் சைஸ்ல எல்லாமே இதில குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில ஏதாவது கொரீஸ் இருக்குன்னா, இங்க வந்து வெப்சைட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்க்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.